ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் திவ்யா ஃப்ரம் மெட்ராஸ் மேக்ஓவர் ஆர்டிஸ்ட். வீடியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது கோவா டே 2 vlog. நீங்கள் வந்து இன்கேஸ் லாஸ்ட் 2 vlogs பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு vlogல நம்ம சென்னை டு கோவா ஃப்ளைட் கனெக்ட் பண்ணுறது, சென்னையிலேருந்து நம்ம மனோகரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருப்போம். அங்கேருந்து நம்ம கோவாவுக்கு வந்தோம். கோவாவில் அஞ்சுனா பிளேஸில் வந்தோம். அண்ட் தென் செகண்ட் டே நம்ம வந்துட்டு போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா டே 1ஓட வீடியோ. ஸோ டே 1ல் வந்து நம்ம அவ்வளோவா வெளியில் போகல, பட் நம்ம ரூமில் வந்து எப்படி வந்து ஆக்குப்பைடாக இருந்தோன்றதை அதில் போட்டிருந்தோம். ஸோ இந்த டே 2 vlogல தான் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. லைக் அது வந்து ஐ கேரண்டி யூ. இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன பிளேசஸ்லாம் நம்ம போகிறோன்றதை நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துட்டு ஒரு 10 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இது சாப்பிட்றப்போ அரௌண்ட் 9:30 to 10. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஃப்ரீயாக ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்க தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ சீக்கிரமாக எழுந்துக்கிறதுலாம் இல்லை, பொறுமையாக எழுந்து தான் வந்தோம். பாப்பா வச்சு நம்ம மார்னிங் எழுந்து அப்படி இப்படின்னு ஸ்கெடியூல் வச்சுக்காமல் பொறுமையாக எழுந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவர் சாப்பிட்டுட்டு அவர் பாப்பா கொடுத்துட்டு இருந்தார். அவன் அப்படியே எங்கள் பேர்ட்ஸ்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வி கேம் டு ரூம். ஸோ அங்கே பக்கத்துலேயே பூல் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் ஜஸ்ட் நம்ம டைனிங் ஏரியாவுக்கு பேக்கில் தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்ததுலேருந்தே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸ்க்கு தனியாக, பேபிஸ்க்கு தனியான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து நேற்று நாங்கள் பெட்ரோல் போடுறப்ப பார்த்துருப்பீங்க, பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே வந்து ஷாப் பண்ண ஸ்விம்மிங் சூட் தான். ஸோ நான் ஸ்விம்மிங் சூட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது வந்து மிந்த்ராவில் வாங்கினது. 1000 rupees வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அது வந்து எனக்கு ஃபிட் ஆகலை. ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, ரிட்டர்னும் கிடையாது, இதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இங்கே போய் பார்க்குறேன். ஓகே, ப்ரைஸ் வந்து இட்ஸ் வெரி ரீசனபிள். இது வந்து அரௌண்ட் some $350 அதுக்குள்ளே தான். பீப்புள் இன்னும் நெகோஷியேட் பண்ணுறவங்க நல்லாவே நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். ஸோ சட்டுன்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லி பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கையில் வாங்கியாச்சு. அவங்களுக்கு இருக்க ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே. ஸோ அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க மந்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டாலே வந்துள்ள. எனக்கு வந்து மீடியம் சைஸ் தான், பட் மீடியம் சைஸில் தான் மிந்த்ராவில் வாங்கினேன். பட் ஏன் தெரியல, எனக்கு ஃபிட் ஆகலை அது. ஸோ மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபிட் ஆகுது எம் சைஸில். தென் நீங்கள் வந்து ஸ்விம் சூட் வந்து ஃப்ரீ சைஸ் தான் கிடச்சிது. அது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. வாட்டர் கலர்னால இதை சூஸ் பண்ணி டீல் க்ரீன் கைண்ட் ஆஃப் ப்ளூவில் இருக்கும். இது வாங்கிட்டு, இது வந்து பிளான்டே இல்லை, பட் ட்வின்னிங்காக இருக்குது, அன்பிளான்டாக. ஸோ அப்படியே இந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இதை தான் வந்து பார்க்குறான். ஒரு ப்ராப்பர் பூல் வந்து இப்போ தான் பார்க்குறான். ஸோ உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்த்தாங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் எப்படா இறங்கும்னு. என்னமோ இவன் வந்து ஸ்விம்மிங் தெரியும், விட்டால் இறங்கி ஸ்விம் பண்ணிடுன்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஃபாரின்லாம் பேபிஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 6 monthsலேருந்தே கூட கூப்பிட்டு போய் அதை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. பேபிஸ் வந்து ஆல்ரெடி அந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்விம்மிங் இந்த ஊம்பில் வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால அவங்க வந்து ஆல்ரெடி ஸ்விம்மிங் தெரியுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்னால பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து நம்ம இந்தியன் மாம்ஸ் தெரியும்ல, நம்ம வந்து அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து பிடிச்சிட்டு அப்படி தான் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். வந்துட்டு ஜாலியாக சூப்பராக இந்த இதில் பார்த்திங்கன்னா ஜக்கூசி மாதிரி நடுவில் வச்சுருந்தாங்க. அங்கே நல்லா அந்த பபுள்ஸ் வர பிளேஸ்லாம். அதுவுமே நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்தோம், இன்றைக்கே பண்ணோம். ஸோ எல்லாமே நம்ம போயிட்டு வீடியோ போடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வரப்பவே வந்து இது என் ஹஸ்பண்ட் வந்து டென்மார்க் போகிறப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த ஃப்ராக். இது வந்து எப்படி இது எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கே தெரியல. இவர் தான் வந்து எடுத்து வச்சுருக்காரு போல். கரெக்டாக அது வந்து பூலில் யூஸ் பண்ணோம். இது வந்து பிளான்ட் இல்லை, ஜஸ்ட் விளையாட எடுத்துகிட்டு வந்தது தான். அது வந்து அப்படியே இங்கே வந்து சூப்பராக பூலில் வந்துட்டு அவங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதில் வந்து இது போட்டுட்டு இருந்தால் அமைதியாக ஒரு பிளேஸில் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம வந்தது வேறு, நடக்கிறது வேறு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அது வந்து அதை எடுத்துகிட்டு இன்னும் ட்ரவுன் ஆகுறான். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இங்கே வந்து பால்ஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பாலுமே இருந்தது, ஃப்ளோட்டிங் பால்ஸு. ஸோ இன்னொன்று என்னென்னா, இங்கே நம்ம டியூப் இல்லை, இங்கே கிட்ஸுக்கு டியூப் இல்லை.
அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. மேபி டியூப்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ. பட் இவன் உட்காருவான்றது இன்னொரு டவுட் தான். ஒரு சில கிட்ஸ் வந்து வந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து லோக்கலில் நிறைய இடத்துல பார்த்தோம். பைக்கில் போகிறப்ப நிறைய ஷாப்ஸில் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் போகிறப்ப நம்ம வாங்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. பால் வச்சுட்டு அதை வச்சு கொஞ்சம் சமாளிச்சு. அவனுக்கு பால் பிடிக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ பால் வச்சுட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தான். பட் ஃப்ராக் அது வந்து அவ்வளோவா விளையாடல. அப்பப்போ விளையாடினா, பட் அது வந்து அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகலை. வாட்டர் வந்து இந்த இதில் அவனுக்கு பிடிக்கல. ஃபுல்லாக ட்ரவுன் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம உட்காந்துட்டு வச்சுருக்கோம். அவங்களுக்குன்னு தனியாக பேபிஸ்க்குன்னு உட்காந்து வச்சுக்கிற மாதிரி அங்கே வேண்டாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சு வந்து ட்ரவுன் ஆகிறோம் அந்த ஏரியாவில் வந்து ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பயப்படுவாங்க. இவன் வந்து எல்லாருக்கிட்டையுமே போவான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட. அதுதான் அவங்க சொன்னாங்க அந்த ஆன்ட்டியுமே. சைலண்ட்டாக பயப்படாமல் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய பேர் வந்து தூக்குனாங்க. எல்லாருமே ஜாலியாக போயிட்டு சார் சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். ஸோ நான் அப்படியே அந்த வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஃபேமிலியாக 3 பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ அப்படியே அந்த ஆண்டி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு வந்து அவனுக்கு சாரி கொடுன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும்ல, அது வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து கொஞ்சம் மார்னிங் பாப்பாவுக்கு பாயில்டு எக் இருந்துச்சு அண்ட் பேன் கேக் இருந்துச்சு. இதெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இவர் வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் குடிப்பார். ஸோ அதில் வந்து சுகர்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அது கொடுத்தோம். அண்ட் ஊத்தாப்பம் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபுட்லாம் அவன் சாப்பிடுவான். ஸோ அதெல்லாம் கொடுத்தேன். இந்த போஸ்ட் பார்த்த உடனே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்கும். என்ஜாய். இப்போ பெரிய சேலஞ்ச் என்னென்னா இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போகிறது தான். நிறைய அட்டம் பண்ணிட்டோம், அது எடுக்கலை. இங்கேருந்து எப்படியாவது என்னை மேலே கூட்டிகிட்டு போகணுன்றது தான் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா இதுலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு இங்கே வருவோம். ஆனால் நமக்கு வந்து இங்கே வரத்துக்கே இன்னொரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்றது நமக்கு ட்ரிப்புக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். இது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து ரியலைஸ் ஆகிருப்பாங்க லாங் ட்ரிப் போனதுக்கப்புறம். பட் இருந்தாலும் நம்மளால் இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எப்படியும் இன்னொரு ட்ரிப் போகணுன்னு தான் நினைப்போம். ஸோ அது வந்து ஹியூமன் டெண்டன்சி, நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே நமக்கு ஆக்குப்பைடாக இருக்கிறதுக்கு அந்த ரெகுலர் 24/7 ரொட்டீனாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தால் தான் நமக்குமே வந்து லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். அட்லீஸ்ட் நம்ம ரீசெட் ஆகிறதுக்காகதாவது யூஸ் ஆகும். அப்புறம் போடா நீயே எவ்வளோ நேரம் தான் எடுத்துகிட்டு இருப்ப, கமான் நம்ம எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே பால் இருந்துச்சுன்னு சொன்னால, இது நல்லா இருந்தது ப்ளே பண்ணுறதுக்கு. இது வந்து இன்னும் கேங்காக வந்திருந்தால் நம்ம 2 டீமாக நின்றுட்டு சூப்பராக இருந்திருக்கும் ப்ளே பண்ண. வாலிபால், ஹேண்ட்பால், த்ரோ பால் இந்த மாதிரி ஏதாவது விளையாடி இருக்கலாம் டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி. அது இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கும் பாப்பா கூட விளையாடுறதுக்கும் தான் யூஸ் ஆச்சு. ஸோ நான் இன்ஸ்டாவில் அதை வச்சு ரீல்ஸ் போட்டிருப்பேன் பிரெட்டி லிட்டில் பேபி சாங்க்கு. இங்கே உட்காந்து தான் அந்த போஸஸ்லாம் எடுத்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே மெமரிஸ் க்ரியேட் பண்ணேன். முடிச்சாச்சு. ஆக்சுவலி முடித்தோடனே அவன் தூங்கிட்டான், அங்கேவே தூங்கிட்டான். அப்போ தான் யோசிச்சோம், ஒரு வேளை ரூமில் தூங்கலைன்னா ஸ்விம்மிங் பூல் சைட் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரூம் போனதுக்கப்புறமா தான் ட்விஸ்ட்டே. ரூம் போன உடனே எழுந்துச்சிட்டான். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ தூங்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொண்டா ரூம் போய் ரிலாக்ஸ் ஆகலாம், நம்ம அதுக்குள்ளே ரெடி ஆகிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே எழுந்துச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லன்ச் வந்து இன்றைக்கி என்னென்னா, நேற்று வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நேற்று வந்து ஹோட்டல்லே வந்து ஆக்சுவலி பேபிஸ்க்கு ஃபுட் தருவாங்க போல். அது அவங்களும் கேட்கல, நாங்களும் வந்து கேட்டுக்கல. தென் இன்றைக்கி ஒருத்தர் வந்து அவரே கேட்டார், ஷெஃப் வந்து. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து பாப்பாவுக்கு தால் ரைஸ் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் தால் ரைஸ் அண்ட் கொஞ்சம் கர்ட் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நமக்கு வந்துட்டு இங்கேயே நியர்பையில் ஆர்டர் பண்ணோம். இங்கே டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னா,
ஃபுட் ஆப்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை, ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார், பட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ சாப்பிட்டுட்டு இதுதான் வந்து இன்றைக்கி அவுட்ஃபிட். அண்ட் இன்றைக்கி என்னென்னா, இது கிளம்புறப்போ ஐ திங்க் ஈவினிங் 4 PM இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ஐ காட் இட் ஃப்ரம் மென்ட்ரா. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஐ வில் ஷேர் யூ த லிங்க். ஸோ குயிக் கெட் ரெடி வீடியோ பார்த்துடலாம். இது வந்து கம்ப்ளீட் கெட் ரெடி வீடியோ வந்து நான் தனியாகவே போட்டிருக்கேன், அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாலையுமே போட்டிருக்கேன். இது மஸ்கராவும் ஐலைனரும் நான் வந்து ஜூடியோவில் வாங்கியிருந்தேன். இது உண்மையாலே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஜூடியோ போட்டிங்களாலே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் மிஸ் கிளேர். இட்ஸ் வெரி சீப், அரௌண்ட் சம் 200 தான். இது வந்து பாபி ப்ரௌனோட பேஸ். தென் ஐ ஷேடோ பேலட் வந்து இது வந்து நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். இது நைக்காவோட பேலட்டே தான், வார்ம் நியூட்ரல் பேலட்னு நினைக்கிறேன். இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ புட் டவுன் சம் செட்டிங் பவுடர். அண்ட் இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். நம்ம நிறைய லேஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அவுட்டிங்லாம் போகிறப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப க்ரே ஆகிடும் மேக்கப், உங்களுக்கு அப்படி கேக்கியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்க்கவும் நல்லா இருக்காது, சீக்கிரம் மெல்ட் டவுன் ஆகிடும். எப்படியுமே உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்வெட் அவுட் ஆகும். நீங்கள் போகிற லொக்கேஷன் பொறுத்து கஸ்டமைஸ் பண்ணுங்கள் உங்களோட மேக்கோவர். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்கின் லைக் ஃபினிஷ் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கோட்டிங்லாம் இருக்காது. அண்ட் அப்போ தான் ஞாபகம் வருது, நான் வந்து என்னோடய இயரிங்ஸே போட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்து அஞ்சுனா பீச்சுக்கு போகிறோம். பைக்கில் தான் போகிறோம். இந்த மீன்வாயில் அவரும் பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போது வெளியில் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவன் வந்து வெளியில் கிளம்பணுன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அவனுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகிடும் வெளியில் கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இவங்க அவுட்ஃபிட் சூப்பராக இருக்குல்ல. நான் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட் க்ரைலேருந்து அவனுக்கு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ட்ராலேருந்து தான் நான் இவருக்கும் வாங்கியிருந்தேன். எப்போவுமே வந்து ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நான் அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 வீக் முன்னாடியே நான் வந்து எல்லாமே ஷாப் பண்ணி செட் எடுத்து வச்சுருவேன். அண்ட் தேங்க்ஸ் டு திஸ் இன்வென்ஷன். இது வந்து பேபி கேரியர், உங்களுக்கு தெரியும். ஸோ பேபி கேரியர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சப்போர்ட் இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குனாலும் சரி, இல்லைனாலும் சரி, இதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இருக்கிறதுனாலுமே அவங்களுக்கும் இதை போட்டு விடுங்க. நான் 1 மந்த் பேபி சிட்டர் வச்சுருந்தேன் சும்மா ஒரு ட்ரையலுக்கு. ஸோ அவங்களுக்குமே நான் இதை கொடுத்துருவேன், இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்றும் அவங்களை பனிஷ் பண்ணுறதுக்கு வைக்கல, என்ன தான் நம்ம சேலரி கொடுத்தாலுமே. ஸோ நானுமே வந்து இந்த பேபி கேரியர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எங்கே போகிறது இருந்தாலும் சரி, ஐ திங்க் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 months ஐ ஸ்டார்டட் யூஸிங் திஸ். இது வந்து ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் மெனி ஜிப்ஸ். நம்ம வந்து அதில் வந்து பேபியோட ஃபுட் வச்சுக்கலாம். அண்ட் பாட்டில்ஸ், வாட் எவர் யூ கேன் கேரி, லைக் அவங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், மில்க் பாட்டில் வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்ஸ்எவர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நம்மளோட ஐட்டம்ஸ் மொபைல் கூட அங்கே வச்சுக்கலாம். பட் என்னென்னா அது வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த லோடே தெரியாது அதில். அதுதான் அந்த இன்வென்ஷனோட பெஸ்ட்டே. இது வந்து இத்தனைக்கும் இட்ஸ் நாட் அ டாப் பிராண்ட். இது வந்து நம்ம ரொம்ப சீப்பாக நான் வாங்கினேன் அமேசான்லேருந்து. பேபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாப் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் பேபி இருக்குது. நான் இது வந்து சீப்பாக தான் வாங்கினேன். பட் இட்ஸ் பெஸ்டஸ்ட் இன்வென்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப். ஐ திங்க் அரௌண்ட் சம் 500 to 600 நான் வாங்கிட்டேன். இது வந்து அரௌண்ட் 2000 to 3000 வரைக்கும்லாம் கூட இருக்குது. பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் திங். நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் யூ கேன் ஸ்பெண்ட் அண்ட் பை. நான் சொன்னேன்ல, இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஏர் வந்து இந்த காரில் போகிறப்போ எதுவுமே கிடைக்காது. ஈவன் ஃப்ளைட் எனக்கு பிடிக்காது. யூனோ ஐ ஹாவ் மோஷன் சிக்னஸ்னால எனக்கு ஃப்ளைட் பிடிக்காது, க்ரூஸ் பிடிக்காது. ஸோ ஐ லைக் டு ட்ராவல் இன் பைக், ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், அப்படியே காற்று வாங்கிட்டு we traveled to அஞ்சனா பீச். போகிற வழியில் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறைய ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி ஈவினிங் நம்ம வர போகிற பிளேஸுமே வந்து அர்ஜுனா கேஃபேன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் தெரியும். அது வந்து இதை க்ராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ எல்லாமே சேம் பிளேஸ் தான், ரொம்ப இல்லை, வித்தின் 2 kilometersக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது. அண்ட் போகிறப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு அவனுக்கு டியூப் சொல்லிட்டு, ஸோ பேபிஸ்க்கு நிறைய இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஷாப்பிங்க்கு நிறைய இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரிட்டன் வந்து வரப்போ என்னென்னலாம் ப்ளேஸ் போகணுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு இருந்தோம். அண்ட் தென் இங்கே பார்க்கிங் இருக்குது, பார்க் பண்ணிவிட்டு
பீச்சுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒரு 200 மீட்டர்ஸ் தான் வந்து வாக் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நியர்பையாகவே இருந்துச்சு பீச். ஸோ பார்க் பண்ணிவிட்டு ஒரு 100 to 150 மீட்டர்ஸ்குள்ளேயே இருந்துச்சு. பட் டு பி ஃப்ரேங்க் வந்து இது அவ்வளோ சூப்பராக இல்லை. மேபி போனவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீச்சாக இருக்கும். இது வந்து நிறைய ஷோர்ஸ் இருக்கும் தெரியுமா. நம்ம இந்த ஷோர் வந்திருக்கோம். இது எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஸ்டெப்பில் இறங்கி இது வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் அந்த வில்லேஜ் சைடில் கிணத்துல நம்ம வந்து இறங்குவோம் தெரியுமா. ஸோ கைண்ட் ஆஃப் அந்த ஃபீல் வந்துச்சு. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து இப்படி தான் வந்து நாங்கள் கிணத்துல இறங்கி போயிட்டு சின்ன வயசுலலாம் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஒரு பீச்சுக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் நான் பார்த்ததில்லை. நீங்கள் என்னோடய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய இடத்துக்கு நான் பீச் போயிருக்கேன், கேரளா அண்ட் நிறைய பிளேஸில். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. மேபி நீங்கள் எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள். மேபி நாங்கள் அங்கே நெக்ஸ்ட் டைம் போகலான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த பீச்சில் எனக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஃபோட்டோ அண்ட் வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி கோவானா பார், ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு பாரும் இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அவங்க அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஷாப்ஸுமே இருந்துச்சு. பட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு என்னென்னா, நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தே ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் சொன்ன அர்ச்சனா கேஃபே தான் எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட், இந்த கெஃபே போகணும் சொல்லிட்டு. ஏன்னா நான் சர்ச் பண்ணி வச்சுருந்தேன், நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் ஒரு சிலது ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி க்யூரியஸ். ஸோ இதுதான் கெஃபேயோட என்ட்ரன்ஸ். அண்டு அவர் கையில் வச்சுருக்கிறது பாப்பாக்காக வரப்போ ஷாப் பண்ணோம். இப்போது நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இன்னும் 2-3 டேஸ். ஸோ அதில் வந்துட்டு அவனை வந்து உட்கார வச்சுட்டு இதில் அப்படியே ஃப்ளோட்டிங்கில் விடலான்னு ஒரு திங்கிங். பட் அது வந்து அவன் ஃபாலோ பண்ணுவான்னு நமக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் see, பார்ப்போம். அண்ட் ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபார்ச்சுனேட் தட் கொஞ்சம் ஈவினிங் வந்துட்டோம். ஏன்னா வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா போக போக டார்க் ஆகிடும் அண்ட் நிறைய வியூ இருக்காது. இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் மஸ்கிட்டோவும் வராமல் இருக்கும் போல், ஓப்பனாக இருக்கவே அப்படி சொன்னாங்க. அண்ட் யூ கேன் see the ambience looks good now. ஸோ ஃபுல்லாக பார். ஆக்சுவலி இங்கே என்னென்னா 2 சைட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நான் ஸ்மோக்கிங் ஜோன் அண்டு ஸ்மோக்கிங் ஜோன்னு சொல்லிட்டு, அந்த நான் ஸ்மோக்கிங் ஜோனே இவ்வளோ தான் குட்டியோண்டு இருந்துச்சு. அண்டு ஸ்மோக்கிங் ஜோன் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி வைட். அண்ட் அங்கே தான் வந்து இதை வந்து ஐபிஎல் சீசன் அப்போ போனோம். ஸோ ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து அந்த ஸ்மோக்கிங் ஜோன் கிட்ட தான் இருந்துச்சு. நான் சொன்ன அந்த ஸ்க்ரீன்ஸே நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ். இதுதான் பேன்கேக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாப்பாவுக்கு. அவன் வந்து பேன்கேக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி பேபிஸ்லாம் வந்து பேன்கேக் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து வீட்டில் செய்கிறப்போ நோ சுகர் அந்த மாதிரி. பட் ஹோட்டலில் வந்து மைதா அண்ட் சுகர் ஆடட் தான். பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கணும்ல, அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ ஐ ப்ராட் சம் பாயில்ட் எக். பட் அவன் அது சாப்பிடல. ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் திஸ் பேன்கேக். மீன்வைல் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பட் டு பி ஹானஸ்ட், நம்ம ஆர்டர் பண்ணது எதுவுமே டேஸ்ட்டாகவே இல்லை. உங்களுக்கு தெரியும் மேபி நான் என்ன டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. கெஃபே தானே, ஸோ ஆப்வியஸ்லி வில் ஆர்டர் சம் கோல்ட் காஃபி அண்ட் தென் சாண்ட்விச் கைண்ட் ஆஃப் திங். அதுதான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹி வாஸ் வெரி மச் இன்டு தட் கேட். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் வாஸ் வெரி க்யூட். ஸோ அப்படியே ஃபுல்லாக அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அதை வச்சு அவனை அப்படியே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்களுமே பார்ப்பீங்க ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் இதெல்லாம் ஒரு டைம் என்ஜாய் பண்ணணும். ஒரு டைம் இல்லைனாலுமே நம்ம அப்பப்போ சான்ஸ் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் போகலாம். ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் போர் அடிச்சிரும். ஸோ அதுவுமே எங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஐ ஆர்டர் கோல்ட் காஃபி. அவர் வந்துட்டு மேங்கோ மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சம்மர் சீசன். ஸோ அப்போ வந்து மேங்கோ நல்லா இருக்கும்ல, அதனால அவர் மேங்கோ மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கோல்ட் காஃபியில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வாட்டர், ஐஸ் வாட்டர் அண்ட் தென் காஃபி பவுடர் மிக்சட். இதுதான் வந்து அதோடய டேஸ்ட். சத்தியமாக நல்லா இல்லை.
ஸோ என்ன பண்ணோன்னா செகண்ட் டைம் சொல்லி அதை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் க்ரீமியாக டெக்ஸ்சர் கொடுங்க. ஸோ வி ஆர் பேயிங் எனஃப் ஃபார் தட்டில் நம்ம நல்லா பே பண்ணுறோம், பட் அதுக்கு ஒர்த்தாகவே அந்த டேஸ்ட் இல்லை. அதுதான் ஹானஸ்ட் ரிவ்யூ ஆஃப் தட். அண்ட் நம்ம சொன்னோம் க்ரீமியாக வேணும், என்ன ஆட் பண்ணணுன்னு நம்மளே கேட்குறாங்க. ஸோ தென் இந்த சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். இதுவுமே ஓகே தாங்க, அவ்வளோ சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அண்ட் தென் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த கோல்ட் காஃபி, பட் அது அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கும் எம்ஐக்கும் இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ போதும்டா இந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு அவனை சமாளிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தார். பாப்பா நான் வச்சுட்டு இருந்தேன். அப்படியே அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்ம வந்ததுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் பார்க்கணும். என்ன தான் பாப்பா வச்சுட்டு இருந்தாலுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஐ ஓர் மை பேபி கேரியர். அண்ட் பேபி கேரியரில் உட்கார வச்சுட்டு அப்படியே இந்த க்ளாத்திங் பிராண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, என்ன டிசைன்ஸ் அண்ட் என்ன வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் சொல்லிட்டு வெல்விஸ் க்யூரியஸில். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் இந்த ஸ்டாச்சூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ யா ஹியர் யூ கேன் சி நம்ம ஜஸ்ட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் தான், இங்கே வாங்குகிற ஐடியாலாம் கிடையாது. திஸ் புத்தா ஸ்டாச்சு வாஸ் வெரி நைஸ். இதை பார்த்துட்டு இருந்தேன். தென் யூ கேன் சி அப்படியே பேக்ரவுண்டில் we had that Ganesha statue. சார் அதே மாதிரி ஒரே பிளேஸில் இருந்தால் he will be very much disturbed. ஸோ அப்படியே அவர் கூட்டிகிட்டு சுற்றணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த vlogல. we just went to beach. இன்றைக்கி மார்னிங் பூல் போனோம். தென் we went to Anjuna beach, then we came for Archana cafe. So yeah, it's done for the day guys. See you in the next vlog. Tata, bye bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.